Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ். கிச்சனில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும்போது நம்மளால் எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங் டாஸ்க்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் சின்ன கிச்சன் ஸ்பேஸையும் எஃபெக்டிவாக ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணுறதுக்கு சில பெஸ்ட் கிச்சன் ஆர்கனைசர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆர்கனைசர் கிச்சன் அண்டர் ஷெல்ஃப் ஒயர் பேஸ்கெட். இது கிச்சனில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்கனைசர் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக இருக்குது. இந்த ஆர்கனைசரை நீங்கள் கிச்சன் கேபினெட்டில் அப்பர் ஷெல்ஃப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், லோவர் ஷெல்ஃப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே லோவர் ஷெல்ஃபில் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம அப்படியே ஸ்லைட் பண்ணி விட்டால் போதும், கேபினெட்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மசாலாஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா காஃபி மக் ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா டீ காஃபி சுகர் எதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே 2 ஹேங்கிங் ராட் கொடுத்துருக்காங்க. இதில் நான் கிச்சன் டிஷ்யூவும் கிச்சனில் யூஸ் பண்ணுற டவலும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். உங்களோட கேபினெட்டோட திக்னஸ் ஒரு 4 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்கனைசர் கரெக்டாக கிச்சன் ஷெல்ஃபுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும். அடுத்த ஆர்கனைசர் கிச்சன் ஷெல்ஃப் டிவைடர். இப்போ இந்த டிவைடரில் கீழே 2 மெட்டல் ராட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, பேஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டாண்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா வெயிட் தாங்கும். நம்ம இந்த மாதிரியான ஆர்கனைசரை கிச்சனோட ஷெல்ஃபோட ஹைட் அதிகமாக இருக்கும்போது அந்த வெர்டிக்கல் ஸ்பேஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஷெல்ஃப் டிவைடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் கேபினெட்டில் நம்ம பேன் பாட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது மேலே அடுக்கி வைக்கும்போது எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது மாதிரி வெர்டிக்கல் ஸ்பேஸ் டிவைடரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வெர்டிக்கல் ஸ்பேஸையும் நம்மளால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும், வெசல்ஸையும் நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி கிச்சன் பாத்திரங்களை மேலே அடுக்கி வைக்காமல் ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்கு இது மாதிரி செப்பரேட் பண்ணி அடுக்கி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பேன் ஆர்கனைசர். இதோட பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஹூக்கை அட்டாச் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5 எம் ஷேப் ஹூக் வருது. இந்த ஹூக்கை நம்மளால் ஈஸியாக அட்டாச் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும். நம்ம வைக்க போகிற பாட்டோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹூக்கை நமக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஹைட்டில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக அட்டாச் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆர்கனைசரில் இது மாதிரி ஹூக்லாம் ஃபிக்ஸடாக இல்லாமல் டீட்டச்சபிளாக வர்றதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பாட்டோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹூக்கெல்லாம் கழட்டி நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அட்டாச் பண்ணி ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். நம்ம ஜஸ்ட் அந்த ஹூக்கை உள்ளே புஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிட்டில் மாட்டி விட்டால் போதும், ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிக்குது. இதை நீங்கள் ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வைக்க போகிறதா இருந்தால் கிச்சன் ஷெல்ஃபோட ஹைட்டும் இந்த ஆர்கனைசரோட ஹைட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெர்டிக்கலாக இந்த ஆர்கனைசரை வைக்கிறதா இருந்தாலும் இது நல்லா ஸ்டர்டியாகவே நிற்கிது. 5 ஹூக்கில் ஒரு ஹூக் அந்த ஃப்ளோரோட நல்லா நிற்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்னால இதை வெர்டிக்கலாக வைக்கிறதா இருந்தாலும் இந்த ஆர்கனைசர் ரொம்ப ஸ்டர்டியாகவே ஸ்டண்ட் ஆகுது. ஸோ நம்ம பேன்ஸ் எல்லாம் இது மாதிரி ஆர்கனைசர் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளால் எடுத்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். மேலே நம்ம வைக்க தேவையில்ல, கிச்சன் ஷெல்ஃபும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு கார்னர் ஷெல்ஃப் ஆர்கனைசர். இதில் 3 ஒயர் ரேக் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் வெர்டிக்கல் ஸ்பேஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கார்னர் ஷெல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட எண்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்றதுனால இது கார்னரில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்ம இது மாதிரி பேக்கிங் ட்ரே, அப்புறம் கேக் ஸ்டாண்டு, கிளாஸ் பவுல்ஸ் இதெல்லாம் செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு இது மாதிரி கார்னர் ஷெல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் நம்மளால் மேலே ஸ்டோர் பண்ண முடியாது, கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இது மாதிரி ஷெல்ஃப் ஆர்கனைசரை நம்மளோட பவுல்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட வெசல்ஸ் கூட ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, வெர்டிக்கல் ஸ்பேஸும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஷெல்ஃபோட ஹைட் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆர்கனைசர் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா கார்னர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். இது ஒரு ஃப்ரிட்ஜ் ஹேங்கிங் ட்ரே. இதில் ஃப்ரிட்ஜோட ஷெல்ஃபில் நம்ம இதை ஈஸியாக ஸ்லைட் அவுட் பண்ணிக்க முடியும். இதோட லென்த் கூட அட்ஜஸ்டபிள் தான். நம்ம எவ்வளோ திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோட லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜோட டோரில் சும்மா ஸ்லைட் பண்ணால் போதும், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டமை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஹேங்கிங் ட்ரேயும் யூஸ் பண்ணலாம். எடுத்து ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்.
ஸோ குக்கும்பர், லெமன், எக் இது மாதிரி கூட இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எக் ட்ரேயை அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே வச்சு எக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பால் பாக்கெட் கூட ஸ்டோர் பண்ணலாம். எந்தெந்த ஐட்டம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லி எடுப்போமோ அதை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஹேங்கிங் ட்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும், ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த எல்லா ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை.